இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அளவியலில் 3D வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட கடைசி செக்ஷன் மாதிரி தான். ஸோ இந்த இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி படித்த ஃபார்முலா எல்லாத்தையும் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கும். சரிங்களா, அது என்ன அப்படின்னா, ஒரு உருவத்தை மற்றொரு உருவமாக மாற்றுதல். அதாவது நமக்கு ஒரு ஷேப் கொடுத்துருவாங்க, அந்த ஷேப்பை இன்னொரு ஷேப்பாக நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒன்று வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஒன்று ஆரம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அல்லது ஹைட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சப்போஸ் இப்போ கோலம் இருந்துச்சு அப்படின்னா இதை எதுவாக மாற்றுவாங்க அப்படின்னா உருளையாக மாற்றுவாங்க. அப்படி மாற்றும் போது உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அல்லது ஆரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு உருவத்தை இன்னொரு உருவமாக மாற்றுவோம். அப்படி மாற்றும் போது ஏதாச்சும் ஒரு இதில் அன்னோன் வேல்யூ வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு என்ன லாஜிக் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இதை வந்து இதுவாக மாற்றுறோம் கரெக்டாக. அப்போ இது ரெண்டுக்குமே என்ன ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, கன அளவு வந்து ரெண்டுக்குமே ஈக்குவலாக இருக்கும். அதாவது இந்த சின்ன வயசுலலாம் நம்ம விளாண்டுருப்போம், கொஞ்சம் களிமண் இருக்கும், அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஷேப்பாக நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். சரிங்களா, இது எவ்வளோ இடம் இருக்கோ அதே தான் என்னவா இருக்கும் அப்படின்னா இதோட எடையாக இருக்கும் கரெக்டாக. ஏன்னா ஒரே களிமண் தான். ஃபஸ்ட்டு ஸ்பியராக மாற்றுறோம், அதுக்கப்புறம் சிலிண்டராக மாற்றுறோம். ரெண்டுக்குமே எடை பார்த்தோம், வெயிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன லாஜிக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கோலத்தோட கன அளவு வந்து உருளையோட கன அளவுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற லாஜிக்கை யூஸ் பண்ணி ரெண்டுக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணி அன்னோன் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா, ஸோ இந்த செக்ஷன் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. ஒவ்வொரு சம்மாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், இந்த சம் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு நிறையா தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா, என்ன சொல்கிறாங்க, 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோக பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகளாக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. அதாவது பெரிய ஒரு கோலம் இருக்கு, இதை வந்து நம்ம என்னவா மாற்றுறோம் அப்படின்னா சின்ன சின்ன கோலமாக மாற்றுறோம். அப்படி மாற்றினா இந்த மாதிரி எத்தனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது பெருசாக பூரிக்கு வந்து மாவு செஞ்சு வச்சுருப்போம், அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக மாற்றுவோம் கரெக்டாக, சின்ன சின்ன உருண்டையாக மாற்றுவோம். அப்படி மாற்றினா எத்தனை உருண்டை கிடைக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. எத்தனைன்னு கேட்டாலே நம்ம ஃபார்முலா சொல்லியிருக்கோம். மேலே வந்து பெரியதோட கன அளவு பை கீழே வந்து சிறியதோட கன அளவு. இப்போ நமக்கு ரெண்டுமே ஒரே ஷேப்பு தான். சரிங்களா, மேலே வந்து பெரிய கோலம், இங்கே வந்து சின்ன சின்ன கோலமாக மாற்றுறோம். அப்போ பெரிய கோலத்தின் கன அளவு ஃபார்முலா வந்து என்ன வரும், கோலத்தின் கன அளவு ஃபார்முலா வந்து என்ன, 4/3 பை ஆர் கியூப்னு வரும். அப்போ இதை நான் கேபிட்டல் ஆர் கியூப்னு எடுத்துக்கிறேன், கீழே உள்ளதை ஸ்மால் ஆர் கியூப்னு எழுதிக்கிறேன். அப்போ எது கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். 16 அங்கே 2. சரிங்களா, அப்போ 16 × 16 × 16 பை 2 × 2 × 2 2 4. அப்போ 4 16. 4 2 2 இங்கே 2ன்னு வரும். சரிங்களா, 16 16 256. 256 2ஆல் பெருனா 250 250னா 500. 6 6 12. அப்போ 512ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சம் நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்த சம் பாருங்க, என்ன சொல்கிறாங்க, களிமண் கொண்டு செய்யப்பட்ட 24 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரம் உள்ள, அதாவது கூம்புக்கு என்ன ஆரம் இருக்கோ அதே ஆரத்தை வச்சு உருளையாக நம்ம மாற்றுறோம். அப்படி மாற்றும் போது என்ன கேட்குறாங்க, உருளையின் உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு எனக்கு கூம்பு வடிவில் ஒரு ஷேப் இருக்குங்களா, அதோட உயரம் வந்து 24, ஆரம் வந்து கொடுக்கல, அப்போ அதை 6ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா, உயரம் வந்து 24. இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே என்ன ஆரம் இருக்கோ அதே ஆரம் இருக்கிற மாதிரி நான் ஒரு உருளை உருவாக்குறேன். இது வந்து அதே ஆர், இங்கே 4 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா அங்கேயும் 4 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா உருளையோட ஹைட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இப்போ இது ரெண்டோட கன அளவு ஈக்குவல். அதாவது கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு உருளையின் கன அளவு. கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்ன வரும், 1/3
பை ஆர் ஸ்கொயர் ஹச். உருளையின் கன அளவு பை ஆர் ஸ்கொயர். இங்கே கேபிட்டல் ஹச்சுன்னு கொடுத்துக்கிறேன், ஏன்னா 2 ஹச்சு நமக்கு வேறு வேறு சரிங்களா. ஒரே ஹச்சு போட்டோம் அப்படின்னா அவசரத்தில் எல்லாத்தையுமே அடி கொடுத்துரும் சரிங்களா. அப்போ அது வேண்டாம். இதில் எது கேன்சல் ஆகும் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிரும். அப்போ 1/3 இன்ட்டு இந்த ஹச் இருக்கிறத என்ன போட்டலாம் 24 ஈக்குவல் டு கேபிட்டல் ஹச். 1 இங்கே 8ன்னு வரும். அப்போ ஹச் வந்து என்ன வரும் அப்படின்னா 8ன்னு வரும். அப்போ உருளையோட உயரம் வந்து என்ன வரும் அப்படின்னா 8 சென்டிமீட்டர். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுதான் லாஜிக். ஒன்றை இன்னொன்னா மாற்றும் போது ஏதாச்சும் அன்னோன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அவ்வளோதான் சரிங்களா. அடுத்து 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது எனில் உருளையின் உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நம்மகிட்ட ஒரு கோளம் இருக்குது சரிங்களா. அந்த கோளத்தோட ஆரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா உருளையாக மாற்றுறோம். அப்படி உருளையாக மாற்றும் போது ஆரம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8ன்னு கொடுத்துருக்காங்க. உயரம் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சரிங்களா. அதே லாஜிக் தான். 2ஓட கன அளவு வந்து நமக்கு ஈக்குவல். கோளத்தின் கன அளவு ஈக்குவல் டு உருளையின் கன அளவு. கோளத்தின் கன அளவு ஃபார்முலா வந்து 4/3 பை ஆர் கியூப் ஈக்குவல் டு உருளையின் கன அளவு பை ஆர் ஸ்கொயர் ஹச். அப்போது இங்கே வந்து நான் R1 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. இங்கேயும் ஆர் வேறு, இங்கே ஆர் வேறு. 12 அங்கே 8. அப்போ ஒரே ஆர் போடக்கூடாது, வேறு எதாவது மென்ஷன் பண்ணுங்கள். இன்ட்டு ஹச். பையும் கேன்சல் ஆகிடும். அப்போ 4/3 இன்ட்டு கோளத்தோட ஆரம் வந்து 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12. இங்கே ஆரம் வந்து 8 இன்ட்டு 8 இன்ட்டு ஹச் நம்ம கண்டுபிடிக்கணும். 1 இங்கே 4 3 12. 1 இங்கே 2 சரிங்களா. 1 இங்கே 2, 1 இங்கே 4, 4 4 4, 3 4 12. அப்போ 12 3 36. அப்போ உயரம் வந்து என்ன வரும் அப்படின்னா 36ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அடுத்து பாருங்களேன். இதில் என்ன சொல்கிறாங்க, முழுமையாக நீரால் நிரம்பியுள்ள ஒரு கூம்பு வடிவ குடுவையின் ஆரம் 6 அலகுகள். ஃபஸ்ட்டு வந்து கூம்பு ஆரம் வந்து என்னவா எடுத்திருக்காங்க 6ன்னு எடுத்துக்கிறாங்க. அடுத்து உயரம் வந்து ஹச். இப்போ இந்த கூம்பை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம், மற்றொரு உருளை வடிவ குடுவைக்கு. உருளைன்னு எடுத்துக்கிட்டால் இங்கேயும் நமக்கு என்ன இருக்கும், ஆரம் இருக்கும், உயரம் இருக்கும். நீரானது XR அலகுகள் ஆரமுள்ள, அப்போ உருளையோட ஆரம் வந்து XR அலகுகள் ஆரமுள்ள மற்றொரு உருளை வடிவ குடுவைக்கு மாற்றப்பட்டால் நீரின் உயரம். அப்போ உருளையோட உயரம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க சரிங்களா. அப்போ அதே லாஜிக் தான். அதாவது என்ன அப்படின்னா இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இந்த தண்ணியை அப்படியே நான் வந்து சிலிண்டருக்கு மாற்றுறேன். அப்படி மாற்றும் போது ஹைட்டு வந்து எவ்வளோ ஹைட்டில் எனக்கு நீர் இருக்குது, வாட்டர் வந்து எவ்வளோ இதில் இருக்குது, எவ்வளோ லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க சரிங்களா. அப்போ கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு உருளையின் கன அளவு. கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்ன, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். உருளையின் கன அளவு பை, இங்கே வந்து கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஹச்ன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. அப்போ பை கேன்சல் ஆயிரும். 1/3 இன்ட்டு ஆருக்கு பதிலாக ஆறுனே போட்டுக்கிறோம், ஆர் இன்ட்டு ஆர். ஹச் வந்து நமக்கு அப்படியே வரும் சரிங்களா. இங்கே ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போட்டுடலாம், XR இன்ட்டு XR இன்ட்டு ஹச் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. XR ஹோல் ஸ்கொயர்னு வரும், அதை நான் தனித்தனியாக பிரித்து விட்டுக்கிறேன் சரிங்களா. இந்த ஆருக்கு இந்த ஆர் கேன்சல் ஆயிரும். அப்போ h/3 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஹச். நமக்கு ஹச் தான் வேணும், அதை கீழே கொண்டு வந்துடணும். அப்போ h/3x² ஈக்குவல் டு ஹச்னு வரும். அப்போ உருளை வடிவ குடுவையில் நீர் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னா h/3x². இந்த சம் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் கேட்குறாங்க சரிங்களா. இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து
விட்டம் 14 சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர் உடைய ஒரு திண்ம நேர்வட்டி கூம்பு ஒரு உள்ளீடற்ற கோளமாக மாற்றப்படுகிறது. கோளத்தின் வெளிவிட்டம் 10 சென்டிமீட்டர் எனில் உள்விட்டம் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்க ரெண்டு ஷேப், ஒன்று வந்து கூம்பு, இன்னொன்று வந்து உள்ளீடற்ற கோளம். கூம்பை பொறுத்த வரைக்கும் ஆரம் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, டயமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் வந்து 14, அப்போ ஆரம் வந்து 7ன்னு வரும். சரிங்களா, அதுக்கப்புறம் ஹைட் வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, மெல்டட் டு ஃப்ரம் எ ஹாலோ ஸ்பியர், அதில் எக்ஸ்டர்னல் டயமீட்டர். அப்போ கேபிட்டல் டி வந்து 10, கேபிட்டல் ஆர் வந்து என்ன வரும் அப்படின்னா 5ன்னு வரும். விட்டத்தை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஆரம் கிடைக்கும். இப்போ உள்விட்டம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. உள்விட்டம் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்மால் ஆர் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சிட்டு வர்ற ஆன்சரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு உள்விட்டம் கிடைச்சிடும். இங்கேயும் அதே லாஜிக். கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு. கூம்பின் கன அளவு ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். சரிங்களா, உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். இதுக்கப்புறம் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். பையை கேன்சல் ஆயிரும், 3 கேன்சல் ஆயிரும். ஆர் இருக்கிற இடத்துல 7 × 7 × ஹச் இருக்கிற இடத்துல 8 ஈக்குவல் டு 4 × 5 கியூப் மைனஸ் ஆர் கியூப். 1 இங்கே 2, 7 49, 49 × 2 என்ன வரும் அப்படின்னா 98 ஈக்குவல் டு 5 கியூப் பண்ணால் 125 மைனஸ் ஆர் கியூப். அப்போ அந்த மைனஸ் ஆர் கியூப் இந்த பக்கம் வரட்டும், இது அந்த பக்கம் போட்டோம். 125 மைனஸ் 98, ஆன்சரு 27. 27 எப்படி எழுதிக்கலாம், 3 கியூப்னு எழுதிக்கலாம். அப்போ ஆர் வந்து என்ன வரும் அப்படின்னா 3ன்னு வரும். அப்போ உள் விட்டம் வந்து என்ன வரும் அப்படின்னா 2 × 3, அப்போ ஆன்சரு 6ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த சம் பாருங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஒரு உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டின் உட்புறம் மற்றும் வெளிப்புற விட்டங்கள், விட்டம் கொடுக்குறாங்களா ஆரம் கொடுக்குறாங்களான்னு நல்லா பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஷேப் வந்து உள்ளீடற்ற அரைக்கோளம். கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி போட்டால் வெளிவட்டம், ஸ்மால் டி போட்டால் உள்வட்டம். சரிங்களா, எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10, 6. அப்போ கேபிட்டல் ஆர் வந்து 5ன்னு வரும், ஸ்மால் ஆர் வந்து 3ன்னு வரும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, இதை எதுவாக மாற்றுறாங்க, அது உருக்கப்பட்டு 14 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள ஒரு திண்ம உருளையாக்கப்பட்டால் உருளையின் உயரம் என்ன. உருளையாக மாற்றுறோம். உருளைக்கு வந்து டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் வந்து 14, அப்போ நமக்கு ஆர் வந்து என்ன வரும் அப்படின்னா 7ன்னு வரும். என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹைட் வந்து நமக்கு என்னென்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இது ரெண்டோட கன அளவு வந்து நமக்கு ஈக்குவல். உள்ளீடற்ற உருளையின் கன அளவு ஈக்குவல் டு உருளையின் கன அளவு. உள்ளீடற்ற உருளையின் உள்ளீடற்ற அரைக்கோளம். உள்ளீடற்ற அரைக்கோளம் அதுக்கு ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா 2/3 பை ஆர் கியூப் மைனஸ் ஆர் கியூப்னு வரும். உருளையின் கன அளவு வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹச். எது எது கேன்சல் ஆயிரும் அப்படின்னா பை கேன்சல் ஆயிரும். அப்போ 2/3 × 5 கியூப் மைனஸ் 3 கியூப் ஈக்குவல் டு 7 × 7 × ஹச். நம்ம ஹச் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ 5 கியூப்னா 125, 3 கியூப்னா 27, ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 98ன்னு வரும். சரிங்களா, 98 ஈக்குவல் டு 7 × 7 × ஹச். ஓகே, 7 7 49, 49 × 2 போட்டால் 98ன்னு வரும். அப்போ 4/3ன்னு வரும்.
h ஈக்குவல் டு 4/3. ஸோ டெசிமலில் இருக்குது. அப்போ 4-ஐ 3ஆல் டிவைட் பண்ணுங்க. பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0, 3 3 9, மிச்சம் 1 0. அப்போ 1.33ன்னு போய்கிட்டு இருக்கும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த சம் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்கிறாங்க, 6 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு திண்ம கோளம் உருக்கப்பட்டு ஒரு சீரான தடிமன் உள்ள உள்ளீடற்ற உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் வெளியாரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 32 சென்டிமீட்டர் எனில் தடிமன் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. தடிமன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். கேபிட்டல் ஆர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களோட வேலை வந்து என்ன அப்படின்னா ஸ்மால் ஆர் வந்து நீங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ கோளத்தோட கன அளவு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா உள்ளீடற்ற உருளையின் கன அளவு. கோளத்தோட கன அளவு ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும், என்ன அப்படின்னா 4/3πr3. சரிங்களா? உள்ளீடற்ற உருளையின் கன அளவு ஃபார்ம் வந்து πh r² மைனஸ் r² வரும். சரிங்களா? ஃபார்முலா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் உங்களுக்கு வரும். சரிங்களா? இது ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இதில் பாருங்களேன், இதில் என்ன சொல்கிறாங்க, நாதன் என்ற பொறியியல் மாணவர் ஒரு உருளையின் இருபுறமும் கூம்புகள் உள்ளவாறு மாதிரி ஒன்றை உருவாக்கினார். ஒரு உருளை இருக்கு, அந்த உருளையோட இருபுறமும் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கூம்பு இணைந்த வடிவில் உள்ளது. இந்த மாதிரி ஒரு ஷேப் ரெடி பண்ணுறாங்க. மாதிரியின் நீளம் 12 சென்டிமீட்டர். ஸோ இதோட மொத்த நீளம் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, விட்டம் 3 சென்டிமீட்டர் ஆகும். விட்டம் வந்து 3. அதுக்கப்புறம் கூம்பின் உயரம் 2 சென்டிமீட்டர். கூம்போட உயரம் வந்து 2 சென்டிமீட்டர். இப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த மாடல். இதோட டோட்டல் வால்யூம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இது எதோட காம்பினேஷனு, உருளையும் கூம்பும் இணைந்த வடிவில் இருக்குது. கூம்பு வந்து எத்தனை கூம்பு இருக்குது அப்படின்னா 2 கூம்பு இருக்குது. சரிங்களா? இப்போ ஆரம் வந்து என்ன வரும், நமக்கு விட்டம் தான் கொடுத்துருக்காங்க, டி வந்து 3, அப்போ ஆர் வந்து 3/2. சரிங்களா? இங்கே என்ன இருக்கோ அதே தான் உருளைக்கு காமனாக இருக்குது. கரெக்டாக எண்டு வந்து நமக்கு காமனாக இருக்குது. உருளைக்கும் கூம்புக்கும் ஒரே எண்டிங் தான் இருக்குது. அப்போ இதுவும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 3/2. சரிங்களா? கூம்போட உயரம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ உருளையோட உயரம் வந்து என்ன வரும், h1ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது வந்து r1. ஆர் கூட வேண்டாம், ஏன்னா இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இது h, இது h1ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ மொத்தம் எனக்கு 12. இதுதான் எனக்கு உருளை. கரெக்டாக? அப்போ இதையும் மைனஸ் பண்ணி விட்ருங்க. 12லேருந்து 2 + 2-ஐ மைனஸ் பண்ணிடுங்க. இப்போ 12 - 4 ஆன்சரு 8ன்னு வரும். அப்போ கன அளவு வந்து என்ன வரும் அப்படின்னா உருளையின் கன அளவு ப்ளஸ் 2 டைம்ஸ் கூம்பின் கன அளவு. ஏன் 2 போடுறோம் அப்படின்னா எனக்கு 2 கூம்பு இருக்குது. சரிங்களா? உருளையின் கன அளவு ஃபார்முலா πr² h1 ப்ளஸ் 2 இன்ட்டு கூம்பின் கன அளவு 1/3πr² ஹச்சின்னு எடுத்துக்கணும். ஏன்னா எனக்கு உயரம் வந்து ரெண்டுக்குமே வேறு வேறு, அதனால் h1 ஹச்சின்னு போட்டுக்கிறேன். இப்போ இது ரெண்டுலேருந்து எதை காமனாக எடுத்துக்கலாம், πr² காமனாக எடுத்துருங்க. எடுத்தால் மிச்சம் உள்ள என்ன இருக்கும், h1 ப்ளஸ் இங்கே வந்து πr² அப்படியே போயிடும். அப்போ ஒரு 2/3 h மட்டும் இருக்கும். சரிங்களா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், 22/7 இன்ட்டு 3/2 இன்ட்டு 3/2. h1 வந்து 8 + 2/3 இன்ட்டு 2. அப்போ 22/7 இன்ட்டு 9/4 இன்ட்டு இங்கே வந்து 4. 8 + 4/3. 3 8 24. 24 + 4 28/3ன்னு வரும். சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணுங்களேன். 4 7 28. 4 3 3, 3 3 9, 22 3 66ன்னு வரும். சரிங்களா? இப்போ மொத்தமாக கன அளவு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 66
சென்டிமீட்டர் கியூப்னு வரும் சரிங்களா. ஸோ இதோட இந்த செக்ஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆகுது சரிங்களா. இந்த செக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. இது எங்கே இருக்கும் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் லாஸ்ட் எக்ஸசைஸாக இருக்கும் சரிங்களா. இதை பாருங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இருக்கும், எக்ஸாம்பிள்ஸில் இருக்கும், எக்ஸசைஸ்லேயும் கொஞ்சம் சம்ஸ் இருக்கும் சரிங்களா. இதை நல்லா பார்த்துட்டு கவர் பண்ணிவிட்டு ஃபார்முலா எல்லாமே பார்த்துட்டு இதுக்கப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சம் சம்ஸ் இருக்கும், அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட நமக்கு அளவியல் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆகுதுங்களா. ஸோ இன்னும் ஒரே ஒரு செக்ஷன், ஒரு 2 செக்ஷன் மட்டும்தான் இருக்குது. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்லாம் நம்ம கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது 2D தனியாக 3D தனியாக பார்ப்போம். இதோட நமக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகுது சரிங்களா. ஸோ அடுத்ததில் ரிமைனிங் அந்த 2 கான்செப்ட் நம்ம பார்த்து முடிச்சுக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.